ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் இந்த கடைசி வாரம் முதல் உங்க வருகை வர என் ஜீவன நாளெல்லாம் நான் பாடிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். இதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க. நம்ம பிரச்சனையை பேசி, வியாதியை பேசி, கஷ்டத்தை பேசி அதை உயர்த்திட்டோம். இப்போ நம்ம கர்த்தரை உயர்த்த அதெல்லாம் தூசியா போயிடும். ஏன் துதிக்கணும்? துதிச்சா என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில? அப்படியே உட்காந்துக்குங்க. ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போயிடும். துதிக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 547வது பக்கம். 2 நாளாகும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 12, 13, 14. சும்மா லைட்டாக மியூசிக் போட்டுட்டே இருங்க, உட்காந்துக்கோங்க. பிரைஸ் காட், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். மைக்கில் ஒருத்தங்க வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. பாடிக்கிட்டே இருக்க போகிறோம், துதிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். மெசேஜ் துதியிலே வரப்போகுது. துதியில் ஏறிட்டீங்கன்னா அது லிஃப்ட்டு. அல்லேலூயா. கிரியை ஏறிட்டீங்கன்னா அது படிக்கட்டு. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு துதியிலே எத்தனை வாழ விரும்புகிறீங்க? அது அப்படியே ஆண்டு தூக்கிடுவார், லிஃப்ட் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். அது எத்தனை மாடி உயர்வாக இருந்தாலும், உயரமாக இருந்தாலும், துதிக்கும் போது கர்த்தர் உங்களை லகுவாக உயர்த்திடுவார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில அநேக ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கையில பெரிய உயர்வு பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, நீ துதிச்சு பாரு, உனக்கு எல்லா நன்மையும் தானா வரும், உன்னை தேடி வரும். அத தாவீது சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். வாயில துதியை மட்டும் வச்சிட்டோம்னா நன்மைகள் நம்மளை சூழ்ந்துருங்க. பாருங்க, இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை வாசிப்போம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 எல்லாம் சேர்ந்து மைக்கில் வாசிப்பாங்க. கூட சேர்ந்து வாசிங்க. இதை உங்க பார்த்து கூட அப்படியே வாசிங்க. நீங்க உங்க பைபிள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த டிவியில பார்த்து கூட வாசிக்கலாம். ஆசாப், ஏமான், எதுத்தனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இது சரீர பிரகாரமாய் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். வார்த்தையின்படியாக சபையும் ஒரு ஆலயம், நானும் ஆலயம். சொல்லுங்க, சபையும் ஒரு ஆலயம், என் சரீரமும் ஒரு ஆலயம். துதிக்கும் போது சபையிலையும் ஆண்டோடைய அபிஷேகம் மேகம் இறங்கும், உங்கள் சரீரத்திலையும் தேவ பிரசன்னம் வெளிப்படும். நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் பாடி ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஓடும், பலவீனங்கள் ஓடும். பல நாட்களாய், பல வருடங்களாய் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகும். நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய சரீரத்திலையும் மனதிலையும் உற்சாகம் வரும். பிரைஸ் தி லார்ட்.
இங்க என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் தாவீது கிட்ட தான் சொல்லியிருந்த, தாவீதுக்கு தான் ஒரு விருப்பம் இருந்துச்சு, தேவனுக்காக பெரிய ஆலயம் கட்டணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என்னைய தாழ்வில் இருந்த என்னைய ஆண்டவர் உயர்த்திட்டாரு, இப்ப நான் பெரிய ராஜாவா இருக்கிறேன், ஆனால் என் ஆண்டவருக்கு நான் பெரிய ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஒரு விருப்பம் அவனு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, மகனே உனக்கு விருப்பம் இருந்தது நல்லதுதான், ஆனா உன்னுடைய மகன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவான். பிரைஸ் தி லார்ட். சாலமன் தாவீதுக்கு பிற்பாடு ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்து இந்த முதலாவது மிகப்பெரிய ஆச்சரியமான அந்த ஆலயம் முழுவதும் அனைத்தும் பொன்கள், கோல்டு, பொன்னால் நிறையப்பட்டதாக மிகப்பெரிய ஆச்சரியப்பிரதமான ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். இப்போ கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ண போறாங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன நடக்கிறாங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடுகளை பலியிட்டார்கள். துதிக்கு முன்பாக சிலுவையை நாம் உயர்த்தணும். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய இரத்தத்தை, அவருடைய பலியை, அவர் செய்து முடித்த கிரியைகளை நாம் உயர்த்த வேண்டும். எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளை, மிகப்பெரிய ராஜா, அவனுடைய ராஜ்ய பாரத்தில், சாலமோன் ராஜ்ய பாரத்தில் வெள்ளியும் தங்கமும், இப்ப நம்ம பார்க்கிறவங்க ஒரு மலை இருக்கு பாங்க, சஞ்சீவி மலை, மலையை போல குமிச்சு வச்சிருந்தானா. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எலான் மாஸ்க், அவன்கிட்ட கூட இவ்வளவு தங்கமும் வெள்ளியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாலமோன் உனக்கு முன்னாடி இருந்த ராஜாவும் அப்படி கிடையாது, உனக்கு பின்னாடி இருந்த ராஜாவும் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இப்ப பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டுகிறான். ஆனா சாலமோனுக்கு தெரியும், இந்த பலியை நாம் மேன்மைப்படுத்தணும். அல்லேலூயா. நாம் துதிக்க, நம்ம அதிகமாய் துதிக்கும் போது அவருடைய சிலுவையை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய இயேசுவின் காயங்களை, அவர் நமக்காக சபிக்கப்பட்டதை நீங்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் அதுவும் துதி. அல்லேலூயா. இப்போ ஆடுகளையும் மாடுகளையும் நம்ம பலி செலுத்த தேவையில்லை. இயேசு நமக்காக ஏற்கனவே பலியாகிவிட்டால் அவருடைய பலியை நீங்கள் நானும் நினைவு கூறும் போது பலி செலுத்துறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உங்க இரத்தத்துக்கு நன்றி. இயேசுவே உங்க காயங்களால் நான் சுகமாயிட்டேன். காயத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட கூடாது, அது பாதி ஆசீர்வாதம். உங்க காயத்தினால நான் சுகமாயிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவனுடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என் தரித்திரத்தை, என் கடனை, என் வெறுமை எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டபடினால உங்க தரித்திரத்துல நான் ஐஸ்வர்யா நான் மாறிட்டேன் ஆண்டவரே, அதற்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி பிதாவே. சாத்தானுடைய தலையை நீங்க நசுக்கிட்டீங்க, அதுக்காக நன்றி. நீங்க உயிர் தெழுந்துட்டீங்க, அதுக்காக நன்றி. நீங்க உன்னதத்தில் அமர்ந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. இயேசுவே உங்க ரத்தத்துக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசுவே உங்க ரத்தத்துக்கு நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து அப்படியே துதிச்சுட்டே இருக்க போறோம். ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, நன்மையாக எனக்கு நன்மை மட்டும் பேசுற இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன். ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சு விட்டேன். இயேசு இரத்தம் என் மேல இருக்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு இரத்தம் என் மேல இருக்கிறது. இயேசு இரத்தம் என் குடும்பத்து மேல இருக்குது, எங்க சபை மேல இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க மேல இயேசு இரத்தம் இருக்கிறது. இயேசு இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடியா தீமை அணுகாது, வியாதி அணுகாது, பலவீனம் அணுகாது. இயேசுவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கும். ஆபேல் ரத்தம் பேசுனது பார்க்கலாம், நன்மையாய் பேசும் ரத்தத்துக்கிட்ட நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஷலபல பல 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 ஒரே கலபரி பிலப ஷகலபல. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி ஏது கரங்களை தட்டி பிரைஸ் காட்.
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. Praise God. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை ஓ glory to God. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஷாலாலா, ரெனிலாபலா, ரெனிசாபலா. எந்த தீங்கும் தீண்டாது. மறுபடியும் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் இனியும் காத்திடுவார். இருக்கும் அவனை விட. Praise God. உலகில் இருக்கும் அவனை விட. Praise God. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவே ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவே ரத்தத்தை சபையை தெளிக்கிறேன், ஜனங்கள் மேல இயேசுவே ரத்தத்தை தெளிக்கிறேன். ஓ ஷாக்காலா பாபா பாபா பாபா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஒரு நிமிஷம் ஆண்டவர் சொல்லாரு, நீ என் ரத்தத்தை பயன்படுத்த. இப்போ நமக்காகவும் ஜெபிக்க போறோம், நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிக்க போறோம். அவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. கட்டு அவிழ்க்கப்படும், பிசாசுகள் ஓடும், அலறும். ஹல்லேலூயா. ஓ பவுலுடைய உருமாக்களை அவங்க பவுலத்தை கொண்டு போய் மனிதர்கள் மேல் பிசாசு பிடிச்சவங்க மேல போட்ட போது பிசாசு அலறி அடிச்சு ஓடினது. காரணம் என்ன தெரியுமா? பவுல் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவன். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்குது. பிசாசே என் மனச, என் சரீரத்தை, என் குடும்பத்தை உன்னால் தொட முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை எங்கள் சபை மேல் தெளிக்கிறோம். எங்க சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தம் என்ன செய்யும் தெரியுமா? விடுவிக்கும், விடுவிக்கும். நீங்க வியாதி பட்டிருந்தீங்களா, அந்த வியாதியிலிருந்து விடுவிக்கும். உங்க பலவீனத்திலிருந்து விடுவிக்கும், உங்க பயத்திலிருந்து விடுவிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை நீங்க உங்க குடும்பத்துக்காக இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க மனைவி, பிள்ளைங்க, கணவருக்கு, பிள்ளைங்களுக்கு, உறவினருக்கு எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உங்க ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். எண்ணிக்கைக்கு அடங்காத, அப்ப தொகைக்கு அடங்காத அநேக ஆடுகள், லட்ச லட்ச ஆடுகளை சாலமன் பலியிட்டான். ஆனால் அந்த பலியை பார்க்கிலும் ஒரே ஒரு பலியானார் என் இயேசு. எனக்காக, இந்த முழு தேசத்துக்காக, முழு உலகத்துக்காக ஒரே பலி. அந்த பலியிலே விலையேற பெற்ற ரத்தம், அந்த ரத்தம் என்னை விடுவிக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை எங்கள் குடும்பங்கள் மேல் தெளிக்கிறோம், எங்கள் உடன் பிறந்தவங்க மேல் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்களுடைய ஃபைனான்ஸ் மேல் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் வீடுகள் மேல் தெளிக்கிறோம், எங்களுடைய கார்கள் மேல் தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க ரத்தத்தை எங்க குடும்பத்தில் இருக்கிற எங்க கூட பிறந்தவங்க மேல் தெளிக்கிறோம். ஐயா, எங்க சபை மக்கள் மேல் தெளிக்கிறோம். இன்னைக்கு சபைக்கு வர முடியாம தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுகிறது. போராட்டங்களை, பிரிவினைகள் உண்டாக்குற ஆவிகள் விலகுது. இயேசுவின் ரத்தத்தை எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம். ஆண்டவரே, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானாம், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானாம், பாவத்தை வென்று விட்டார். சொல்லுங்க, இயேசுவே உங்க ரத்தத்துக்கு நன்றி. கைகளை தட்டி, இயேசுவே உங்க ரத்தத்துக்கு நன்றி, இயேசுவே உங்க ரத்தத்துக்கு நன்றி. அப்போ முதல் துதி என்ன தெரியுமா? அவருடைய சிலுவையை நினைச்சு எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க வேலைக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, உட்காரும்போது, ஏசப்பா உங்க ரத்தத்துக்கு நன்றி ஏசப்பா, அது ஒரு துதி. அல்லேலூயா. ஏசப்பா உங்க காயத்துக்கு நன்றி. காயத்துக்கு நன்றி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பிரதிபலம் வரப்போகுது? சுகம். ஆண்டவரே உங்க தரித்திரத்துக்கு நன்றி, உனக்கு என்ன பிரதிபலன்? ஐஸ்வர்யம். அப்போ நம்ம இங்கே எண்ணிக்கைக்கு அடங்காத, அன்னைக்கு இயேசு மரிக்கவில்லை, அந்த இயேசுடைய பலிக்கு உதாரணமாக மிகப்பெரிய ராஜா, வெள்ளியும் பொன்னியும் ஒரு பாறையை போல குமிச்சு வச்சிருக்கான எவ்வளவு பேர் ராஜா. அவன் எவ்வளவு ஆடுகளை வாங்கி பலி செலுத்துறான். அவனுக்கு தெரியும், நான் எத்தனை ஆடுகள் செலுத்தினாலும் ஒருவர் வந்து மரிக்க போகிறார், அவருடைய ரத்தம் தான் மிக 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 பெரியது. அப்போ அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இங்கே சாலமோன் செய்கிறான். அல்லேலூயா. நீங்க இந்த நாள் நீங்க நாம் துதிக்க போறோம். உங்க குடும்பத்துக்கு எல்லாத்து மேலேயும், வேலை பார்க்குற இடத்துல எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள்ள இயேசு பெரியவர். அல்லேலூயா. நீங்க ரத்தத்தை பயன்படுத்தி பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரத்தத்தை தெளிக்க என்ன அர்த்தம்னா, நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவே உங்க ரத்தத்தை எடுக்கிறேன். பழைய இதில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுவதற்காக சில பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கூட தெளிக்க சொல்லுவாங்க. உனக்கு ஒரு அடையாளமாக, உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்படியாக இப்போ நம்ம பயன்படுத்த, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை எடுக்கிறேன், என் மேல் தெளிக்கிறேன், என் குடும்பத்து மேல் தெளிக்கிறேன், என் வருமானத்து மேல் தெளிக்கிறேன். ஆண்டவர் உங்க ரத்தத்துக்கு நன்றி, உங்க காயத்துக்கு நன்றி. இது ஒரு துதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது தேவ ஆலயத்துக்கு துதிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த அதில் என்னென்ன ஆசாப், ஏமான் அப்படி இப்போ லிஸ்ட்லாம் போட்டிருக்குப்பாங்க. கூட்டத்தார் எல்லோரும், பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருவையும் சுரமன்றங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அல்லேலூயா. பாடல்களுடைய குழுக்கள் அப்படியே நிறைய பேர் அப்படியே எல்லா வசதியும் தரித்து கைத்தாளத்தோடும் தம்புரோடும் அநேக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா பாருங்க, 12 வாசிக்கிறேன். கைத்தாளங்களையும் பாருங்க, நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் கொடுத்துருக்கார். எது? இந்த கையை நல்லா தட்டணும். இன்னைக்கு இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, கையை நல்லா தட்டுனா முழு சரீரத்தில் அவ்வளோ உற்சாகம் கிடைக்குதுன்னு. அல்லேலூயா. அங்கே பாருங்க, நம்ம கையை 2 தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட ஒரு கருவியை கொடுத்துருக்காரு. இயேசுவா நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், கர்த்தாவே நல்லவர், நல்லவர் நல்லவர். இது ஒரு துதி பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரிகள் 120 பேர் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆசாரிகள், ஊழியக்காரங்க, பூரிகை ஊதி எல்லா பாடல் குழுக்கள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மேல் வீட்டாரையில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 120 பேர். பலிக்கு அப்படியே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு முன் அடையாளம், நிழல். இங்கே எல்லாம் துதிச்சிருக்காங்க. எப்படி துதிச்சாங்க பாருங்க. 13 சேர்ந்து வாசிப்போமா? அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய், எப்படி 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 எப்படியா, சும்மா மெதுவாகவே பாடக்கூடாது. இனிமேல் நம்ம கண்டுபிடிச்சுக்கோங்க, நமக்கு ராகம் இருக்குதோ ராகம் இல்லையோ கவலையை விடுங்க, சத்தமாக பாடுங்க. அடுத்த விட்டு கேட்கட்டும், பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து நம்ம நினைச்ச கூட வாயா நீமே நல்ல இதான் ஆயுதம் கண்டுபிடிச்சிட்டோம், நல்ல சத்தமா
வீட்டில் சத்தமா துதிக்க முடியாட்டா இங்க வந்து என்ன செய்யலாம் பாருங்க. ஏக சத்தமா சொல்லுங்க, ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கைகளை தட்டிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாருங்க. நமக்கு நல்ல உற்சாகமான பாடல் தேவை, ஆராதனை பாடல் தேவை, அதுக்கடுத்து வொர்ஷிப் பாடல்கள் தேவை. அவர்கள் பாருங்க கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகைகளை தாளங்களையும் கீத வாத்தியங்களையும் சத்தத்தையும் தொனிக்க பண்ணாங்க. எல்லாம் பூரிகை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க சபைக்கு நல்ல அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடைச்சதுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாய் உங்களை நாங்கள் உயர்த்தி துதிச்சு ஆராதிக்க போவதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீங்க விடுவிச்சதுக்காக நன்றி. இன்னைக்கு நான் ஆவியானவர் சொல்றாரு, தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களை அநேகரை ஆண்டவர் விடுவிச்சிட்டாராம். நீ இனி உங்க வாய் புலம்பல் அல்ல துதியை சொல்லி வரும். கைகளை தட்டி ஓ ராஷாலா பலபல பாங்க தொனிக்க பண்ணி என்ன சொன்னாங்களாம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய பூரிகைகளை எக்காலங்களை பூரிகைகளை ஊதி கைத்தாளத்தோடு ஏக சத்தமாய் ஒரு துதியை எடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு எப்போதுமே மாறாது. மாறாத அன்புக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அப்படின்னு சொல்லி துதிக்கும் போது டக்குன்னு ஆண்டவர் என்றாயிட்டார். ஷக்கலாபாலாபாலாபாலா. வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துலையும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த வாரத்தில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா பாடுங்க, வருமானம் பெருகும். பாருங்க, கர்த்தர் நல்லவர், எல்லாம் ஏக சத்தமாய் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. துதிக்கையில் அப்படி ஒரு மேகம், லிட்டரா அப்படியே ஒரு மேகம் அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ துதி எவ்வளவு பவர்ஃபுல். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம நம்ம அப்படியே வேதனையை கவலையை வாயை வச்சு என்ன செஞ்சிடலாம், பேச வைக்கிறான். பேசும்போது எது என்றாகும், இதுக்கு ஆப்போசிட் போடுங்க, பிசாசுடைய கிரியை தான் வீட்டுக்குள்ள. ஹலோ பீட்டர், நீ தான் கூப்பிட்டுட்டே இருக்கிற, இந்த வந்துட்டேன். அவன் வந்தால் வீட்டில் குழப்பம் வந்துடும். உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு ஏன் வருதுன்னா, ஒருத்தன் வந்துட்டான், மேல்படி எந்திரிச்சிட்டான், உள்ள நுழைஞ்சிட்டான், வந்துட்டான். சந்தேகம், பயம், பொய், வியாதி, எதையாவது ஒன்று கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுடைய வந்ததுக்கு அடையாளம் என்னது, சண்டை தான். வந்ததுக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சிருக்கான என்ன அர்த்தம், சண்டை, வாக்குவாதம். ஊவா. ஆண்டவர் உள்ள என்றானார்னா அன்பு, மன்னிப்பு, தயவு, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், அப்படியே ஒரு சமாதானம் இருக்குங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் மாற்ற முடியும். ஒரே ஒரு துதி தான். நீங்கள் பாட ஆரம்பிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, சத்துரு இருளின் ஆளிகை வெளியே ஓடும், வெளிச்சமாகிய துதி உள்ளே நுழையும். அல்லேலூயா. இந்த கீயை யார் கையில் கொடுத்துருக்காரு, நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. கையில் இல்லை, விசேஷமா எங்கே இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று. நான் பாருங்க, இப்போ இது தேவ ஆலயம். இப்போ நம்ம சரீரமும் ஆலயமாக இருக்கிறோம். நீங்க தேவனை துதிக்க உங்கள் சரீரத்திலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும், உங்கள் சரீரத்திலே தேவ மகிமை வெளிப்படும், உங்கள் சரீரத்திலே சுகம் வெளிப்படும், உங்கள் சரீரத்திலே
ஆயுஷ் நாட்கள் கூடும், உங்கள் சரீரம் புத்துணர்ச்சி ஆகும். இப்போ தேவ ஆலயம் ஃபஸ்ட்டு நம்ம சரீரம் தான். அல்லேலூயா. இப்போ துதிச்சு நம்ம எல்லாரும் வீட்டில் துதிச்சுட்டு தேவ ஆலயங்களா வந்து சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ பிரசன்ஸ் அப்படியே மூடிடும். 120 பேர் துதிக்கு என்ன நடந்துச்சு? அடுத்த வருஷம் அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் சரீரத்தை நிரப்பிற்று. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் சுகம் என் சரீரத்தை நிரப்பிற்று. ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையை நிரப்பிற்று. வெற்றி என் வாழ்க்கையை நிரப்பிற்று. அது மட்டும் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை எங்கள் சபையை நிரப்பிற்று. இவங்க யாராலையும் உள்ள நிக்கவே ஆண்டவர் என்டர் ஆகி அப்படியே இது நடக்க போகுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. நாம் துதிக்கும் போது ஆண்டவர் வந்து என்டர் பண்ணுவார், என்கவுண்டர் பண்ணுவார். மகிமை அப்படியே அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் தெரியுமா? பொன்னினால் செய்யப்பட்ட ஆலயம். இப்போ நம்ம துதிக்கும் போது நம்ம ஆலயம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் விலகி போகும். அல்லேலூயா. தங்க விலை எவ்வளவு கூடினாலும் பயப்படாதீங்க. நமக்காக தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. எவ்வளோ பணம் கூடினாலும் தங்க விலை கூடினாலும் நீங்க அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த சாலமன் கட்டின ஆலயம் தங்கத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் தேவ மகிமை. அப்ப நம்ம துதிக்கும் போது நம்ம ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஃபைனான்ஸ் எப்படி நிரப்பப்படும் தெரியுமா? தங்கத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை ஜொலிக்குங்க. உங்க சரீரம் ஜொலிக்க வச்சிருவார். உங்களுக்கு பலனை கொடுத்துருவாரு. உங்க வயதை திரும்ப வாழ வயது போல் மாற்றுவார். ஓலாஷா பலா பலா பலா. அது மகிமை. வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. சொல்லுங்க, உங்க வலதுகரத்தை தலைமை வச்சுங்க. கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்பிட்டு. நான் துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயமாகிய என் சரீரத்தை நிரப்பிட்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை எங்கள் சபையை நிரப்பிட்டு. எங்கள் சபைக்கு வருகிற எல்லா குடும்பத்தையும் நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ரீஷாலா பலா 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 அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்சம் துதிக்க போகிறோம். நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் நல்லவர். அப்படியே சொல்லுங்க, இதயத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் எழுந்து நின்று க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். குல்லாஷாலா பலபரி வினிமிலா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் முழுதும் இந்த ஒரு துதியை நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஏசப்பா, இந்த வாரம் முழுதும்பா இந்த ஒரு வரியை, இந்த ஒரு வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய
அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது, அவருடைய அன்பு என்றும் உள்ளது, அவருடைய பாசம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ரேஹோ நீரா நீ மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ரீனா நரேகா ரீனா நரேசா, நீர் மாத்திரம் போதும் நமக்கு. ரீசா துரி நிமிரி பிரி 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 ஓ தேனி ஓலா பரகபலா நீக்கா தேனலலா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன் கவலை எல்லாம் மாறுது, உன் வேதனை எல்லாம் மாறுது. ஓ ராஷக்கலா, உன் வருத்தம் மாறுது, கடன் மாறுகிறது, ஈஎம்ஐ மாறுகிறது. ஓ கர்த்தர் மகிழ்ச்சியா நிரப்புகிறார். ஓ கடந்ததே மகனே கலங்காதே. ஓ கலா கலபலபல கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, Praise God. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை. மறந்து விடு. ஓ கர்த்தர் இந்த வாரத்துல கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே. நீ காண்பாய். Glory, glory, glory. Glory, லக்கா ரோபா லபோ சக்கலா பபோ. இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. இன்றே வேண்டாம். Praise God. லக்கா ரோபோ போபோ ரோபா லா லா. Glory, glory to Jesus. Glory, 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 glory. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
கிருபை என்று சொல்லுங்க. என் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பாசம் மாறவே மாறாது. நல்ல கையை தட்டுங்க, நல்ல உற்சாகமா சத்தமா ஏகமாய் சத்தமாய் துதித்து பாடினார்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நம்ம துதிக்கும் போது அவனுடைய பிரசன்ஸை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த வாரத்தில் உணர போகிறீங்க. உங்கள் சரீரத்தில் பலவீனம்லாம் ஓடிடும். நீங்கள் சாய்ச்சி சொல்ல போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருளின் ஆளுகை இருக்குதா, இப்போ போய் பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க, எல்லாம் ஓடிடும். சமாதானம் உண்டாயிடும், மகிழ்ச்சி உண்டாயிடும். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு